ஏகாதசி வழிபாடு அப்படின்னா சாப்பிடாம விரதம் இருந்து அன்றைய நாள் முழுவதும் பெருமாளோட நினைவாகவே இருந்து பெருமாளின் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒரு சரியான முறை, வழிபாட்டு முறை. ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் எல்லாராலையும் அப்படி இருக்க முடியாது. அதனால் ஏகாதசி திதி நாளைய தினம் காலை 10:30 வரைக்கும் இருக்குது. காலையிலேயே நீங்கள் ஏஞ்சி குளித்து முடிச்சுட்டு வெறும் வயிற்றில் கொஞ்சமாக துளசி தீர்த்தத்தை குடிச்சிட்டு இந்த ஒரு வரி மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லுங்கள். இதை நீங்கள் சொன்னீங்கனாலே ஏகாதசி நாள் முழுவதும் சாப்பிடாமல் விரதம் இருந்த அந்த பலன் நமக்கு சேரும். காலையில் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு பெருமாளுக்கு சின்னதாக பூஜை போட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் செய்ய தொடங்கலாம். இந்த மந்திரம் என்னென்னா, ஓம் சக்கர தாரியே நமக. இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சக்கரத்தை கையில் வைத்து கொண்டிருக்கும் பெருமாளே உன்னை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையின் காலச்சக்கரம் பெருமாள் கையில் இருக்குது. இந்த ஒரு வரி மந்திரத்தை நாளைய தினம் சொல்லி பாருங்கள். நம்முடைய வாழ்நாளில் நம்ம செய்த பாவங்கள் நீங்கி பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சக்கரம் நமக்கு